மச்சான் நீ எங்க போன எங்க மச்சான் என எண்ணி எண்ணி எங்க வச்சான் நட்பால நம்ம நெஞ்ச தச்சா நம் கண்ணில் நீர பொங்க வச்சான் என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான் அவன் ரெண்ட எல்லாம் மாத்தி வச்சான் நீ எங்க போன எங்க மச்சான் என எண்ணி எண்ணி எங்க வச்சான் நட்பால நம்ம நெஞ்ச தச்சா நம் கண்ணில் நீர பொங்க வச்சான் அவன் தூரத்தில் பூத்திட்ட தொப்புள் கொடி காதலை தாண்டியும் உள்ளபடி என்றும் நட்புதான் உயர்ந்தது 10 படி உன்னப்பை நாங்கள் பெற்றோம் அதனாலே யாவும் பெற்றோம் மேலே மேலே சென்றோம் வான்மேகம் போலே நின்றோம் புது பாதை நீயே போட்டு தந்தாய் என் பாதி வழியில் விட்டு சென்றாய் ஒரு தாயை தேடும் பிள்ளையாரோ நீ இல்லை என்றால் எங்கே போவோம்
என்னுடைய பெயர் அங்கேயர்கண்ணி. இப்பள்ளியில் கணித ஆசிரியராக வேலை பார்த்து வருகிறேன். கணித ஆசிரியராக 1996 நான் இங்கிலீஷும் கணிதமும் எடுத்து வரேன். எம்ஃபில் பண்ணேன். அதுக்கப்புறம் பிஹெச்டி கெமிஸ்ட்ரியில் பிஹெச்டி பண்ணேன். இப்போ 11th 12th கெமிஸ்ட்ரியும் எடுத்துக்கிட்டு இருக்கேன். 22 வருஷத்துக்கு அப்புறம் எங்களோட ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸை பார்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒவ்வொருத்தரும் தான் இந்த போஸ்ட்டில் இருக்குன்னு தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கும் போது எங்களுக்கும் சந்தோஷம். நிறைய பேரை ஞாபகப்படுத்த முடியல. நிறைய பசங்க அதில் நேம் சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிட்டு என்ன மிஸ் எங்களை மறந்துட்டீங்களான்னு கேட்கும்போது எங்களுக்கும் கொஞ்சம் வருத்தமாகவும் இருந்தது, ஞாபகம் வச்சுக்க முடியலேன்னு. நிறையா பசங்க நீங்கள் அடிக்கடி என்னை கூப்பிட்டு பேசியிருக்கீங்க, எனக்கு நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்கீங்க, எப்படி மிஸ் என்னை மறந்தீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருத்தப்படையில் எங்களுக்கு கொஞ்சம் இருந்துச்சு. வருஷம் இப்போ எங்களுக்கு நானும் இப்போ இந்த ஸ்கூலில் 30-35 வருஷமாக எடுத்துக்கிட்டே வரேன். 30 வருஷமாக ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்தடுத்து பார்க்குறதுல பசங்களோட ஃபேஸு ஞாபகம் இருக்குது, ஆனால் நேம் தான் மறந்து போயிடுவோம். ஃபேஸ் எங்களுக்கு இவன் என்கிட்ட தான் படித்தாங்கிறது ஞாபகம் எனக்கு எப்பயுமே இருக்கும். பேர் வேணால் கொஞ்சம் கொஞ்சம் மறந்து போயிருப்பேன். அதில் மறந்து போன நிறைய பேர் இப்போ ராமர்லாம் நான் ஞாபகப்படுத்தலை, என் பேரை மறந்து போயிட்டீங்கன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டான். அவனை அப்புறம் நான் யோசித்து பார்க்கல, இவனை நம்ம பார்த்தோமே ஏன் மறந்தோங்கிறது எனக்கே கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு. அவன் இருக்கிறதுலே கிளாஸில் நல்லா ஹைட்டாக இருப்பான், பெரிய ட்ரௌசர் போட்டுட்டு 10th வரைக்கும் எங்கள் ஸ்கூலில் ட்ரௌசர் தான், பெரிய ட்ரௌசர் போட்டு பெரிய பையனாக கிளாஸில் முன்னாடி உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனால் அவனை மறந்துட்டோமே எப்படி மறந்தோங்கிற அந்த வருத்தம் இருந்துச்சு அவன் சொல்ல இல்லை. நான் 10th எடுக்கும்போது உதயசங்கர் இர்சாத்தெல்லாம் ஒரு குட்டையாக ஃபஸ்ட்டு ரோலில் உட்காந்துருப்பான். இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது, குட்டையாக தான் இருப்பான். ஆனால் இப்போ பார்க்குறது ஹைட் ஆள் பெரிய ஆளாக இருக்கான். 10th என் கிளாஸில் உட்காந்துருக்கும் போது ஃபஸ்ட்டு ரோலில் உட்காந்துருப்பான். உட்காந்து குடுகுடுன்னு சொல்கிறத வேகமாக எழுதுவான், மேக்ஸ் நல்லா போட்டு காட்டுவான். அது மாதிரி உதயசங்கரும் நல்லா இங்கிலீஷ்லாம் எழுதி காட்டுவாங்க. சொல்கிற ஹோம்ஒர்க்கு அவன் ஹாஸ்டலில் தான் இருப்பான், கரெக்டாக படித்து ஸ்டடியில் எழுதி காமிச்சிருவாங்க. இப்போ அப்பா எனக்கு ஞாபகம்னு நான் பார்த்தேன்னா பசங்களை இர்சாத்தெல்லாம் குட்டையாக அந்த சின்ன வயசில் பார்த்தேன், அந்த ஞாபகம் தான் இருக்குது. இப்போ இருக்க இர்சாத்தை அவ்வளோக்கா ஞாபகம் வர்றதில்லை. அதுக்கப்புறம் இர்சாத்து எங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்தான். கெமிஸ்ட்ரி கிளாஸ் எடுக்கும்போது நான் எடுத்துக்கிட்டு இருந்த கெமிஸ்ட்ரியை அவன் இடையில பிஎட் படிக்கணும்னு வரையில்
கெமிஸ்ட்ரி கிளாஸ் நீ எடுப்பாங்கல்ல, அவனோட சேர்ந்து நான் ஒர்க் பண்ணுறதும் என்னோட ஸ்டூடெண்ட்டோட சேர்ந்து நானும் கெமிஸ்ட்ரி கிளாஸ் ஒர்க் பண்ணது எனக்கு அப்பையும் ஒரு சந்தோஷமாக இருந்தது. அது மாதிரி ஸ்கூலில் எடுக்கிற சாரு சரவணன் சாரையும் ரொம்ப நாள் கழித்து பார்க்குறோம். அவர் இந்த ஸ்கூலில் இருந்து போன பிறகு நான் 9th மேக்ஸ் எடுக்கும்போது அவரை ஆப்போசிட் கிளாஸில் சயின்ஸ் எடுப்பார். நிறைய நேரம் நானே அவர் கிளாஸை அப்சர்வ் பண்ணியிருக்கேன். சயின்ஸ் கிளாஸ் அவர் எடுக்கிற மெத்தட் எனக்கு பிடிக்கும். மற்றபடி எல்லாரையும் பார்க்கையில் ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. அவங்கள திரும்ப பார்க்கையில் எல்லாரும் பேசும்போது எங்களுக்குள்ள என்னமோ நாங்களே திரும்ப எங்கள் ஸ்கூலுக்குள்ளே நாங்கள் நுழைஞ்ச மாதிரி ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. அந்த அளவுக்கு பசங்க எங்களோட அன்பாகவும் நல்லாவும் இருந்தாங்க, அது தெரிஞ்சிச்சு. ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸை பார்க்கையில் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்களுடைய லைஃப், அவங்களுடைய குழந்தைகளோட அவங்க ஒய்ஃபோட வந்திருக்கும் போது நிறைய சந்தோஷப்பட்டோம். அவங்கவுங்க இருக்கிற போஸ்ட்டில் இருக்கும்போது, நல்ல போஸ்ட்டாக இருக்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தெரிஞ்சிச்சு. நீங்கள் எப்பயும் அடிக்கடி ஸ்கூலுக்கு வாங்க, உங்களோட பேசுகிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போ இருக்கிற பசங்க மாதிரி இப்போ இல்லைன்னு வருத்தமாகவும் இருக்குது. நீங்கள் அடிக்கடி இங்கே வந்துட்டு போங்க. நீங்கள் வரும்போது நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கொஞ்சம் சொல்லுங்கள். அவங்களும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு உங்களை மாதிரி இல்லை, எப்படி இருக்கணும், எப்படி படிக்கணுங்கிறத நீங்கள் எப்படி கற்றுக்கிட்டீங்க, இல்லை நீங்கள் வெளியில் போய் என்னென்ன கற்றுக்கிட்டீங்க, எப்படி வரணும் இனி வர ஸ்டூடெண்ட்ஸுங்கிறதே எடுத்து சொல்லுங்கள். நீங்கள் அடிக்கடி வரணுங்கிறது என்னுடைய விருப்பம். என்னை வந்து பார்க்கையில் என்னோட சந்தோஷமும் அதிகளவு இருக்குது. உங்களை நானும் ரொம்ப மிஸ் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன் இத்தனை வருஷமாக. நீங்களும் இனிமேல் அடிக்கடி வந்து பாருங்கள். உங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குது. எப்பயும் இந்த ஸ்கூல் உங்களுக்காண்டி திறந்துருக்கும். எப்போ வேணாலும் வரலாம். நீங்கள் எந்த உதவிகள், உங்களுக்கு தேவையான உதவிகளையும் எங்கிட்ட கேட்கலாம். எங்களுக்கு தேவையான உதவிகளை உங்கள்கிட்ட இருந்து நாங்கள் வாங்கிக்கிறோம். உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆல் த பெஸ்ட். குணசேகரன். இந்த பள்ளியினுடைய ஆரம்ப காலத்திலிருந்து ஆசிரியராக 1989 நான் இங்கே வந்து ஆசிரியர் பணி ஆரம்பித்தேன். இன்றைக்கி 31/5/2025 நான் வந்து தலைமை ஆசிரியராக இருந்து நான் வந்து ஓய்வு பெற்று இருக்கிறேன். என் பள்ளியை பற்றி நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறப்ப நான் இது பெருமையாக இருக்கிறது. அதுக்கு வந்து என்னுடைய தலைமை ஆசிரியராக இருந்த இப்பொழுது செயலராக இருக்கின்ற திருவாளர் மதிப்புக்குரிய ஜெகதீசன் அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறது அப்படின்னு சொன்னால், அன்றைக்கி வந்து பெற்றோர்கள்ட்டையும் மாணவர்கள்ட்டையும் ஒரு ஈடுபாடு, அதாவது கல்வியினுடைய அருமை தெரிஞ்சு செயல்பட்டது மாதிரியான ஒரு தொடர்பு இருந்தது. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய மாணவர்கள் பார்க்குறப்ப கல்வியினுடைய அருமையை வந்து 100க்கு 10 பேர் தான் தெரிஞ்சிருக்கிற மாதிரி இருக்குது. அதுலேயும் முக்கியமாக அந்த பேரண்ட்டை பார்த்தோங்கன்னா, அந்த 10லையும் 5 பேர் பேரண்ட் தான் வந்து இந்த கல்வியினுடைய அருமை தெரிஞ்சு தன்னுடைய பிள்ளைகளை வந்து கற்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான நிலையில் இருக்கிறாங்க. அதில் ஒரு சிலர், ஒரு 10% மாணவர்கள் தான் தன்னுடைய நிலையறிந்து கற்றுக்கொள்ளணும், நாமளும் நிறைய கற்றுக்கணும், நம்மளுடைய அறிவை வந்து நம்ம வந்து பெருக்கிக்கணும் அப்படின்ற மாதிரியானதில் செயல்படுறாங்க. அன்னைக்கு மரியாதை இருந்துச்சு, கல்விக்கு மரியாதை இருந்துச்சு, கற்கும் இடத்துக்கு மரியாதை இருந்துச்சு, ஆசிரியர்களுக்கு மரியாதை இருந்துச்சு. இன்றைக்கி கற்கக்கூடிய சூழலை வந்து மாற்றிட்டாங்க. அப்படியே எதையுமே ஒரு ஈஸி கோயிங் அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சிட்டாங்க, எளிமையாக ஆக்கி விட்டாங்க. அதனால் மாணவர்கள் மத்தியில் உழைக்கணும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் என்ன செஞ்சிச்சு, மாறுச்சு. இப்போ சொல்கிறாங்க, இப்போ இந்த கல்வியில் நாங்கள் பாட்டு பாடுறோம், ஆட்டம் ஆடுறோம், அதை நாங்கள் அன்றைக்கே செஞ்சோம். இன்றைக்கும் ஒரு சில மாணவர்கள் வந்து நான் வந்து வெளியில் போகிறப்ப, சார் அன்னைக்கு நீங்கள் எனக்கு ஒரு பாட்டு பாடி ஒரு ஆங்கில போயம் எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்களே, அதுதான் சார் இன்றைக்கி நான் பாத்ரூமில் போனால் கூட எனக்கு ஞாபகம் வருது சார் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொன்னனுடைய இது, ஓஹோ நம்ம வந்து இந்த மாதிரி செய்தது ஒரு உபயோகமாக இருந்திருக்கே, மாணவர் மத்தியில் மனப்பாடம் பண்ணுறதுக்கு இவ்வளோ எளிமையாக இருந்திருக்கா அப்படிங்கிறத நினச்சி சந்தோஷமாக இருந்துச்சு. அதே மாதிரி படிச்சுட்டு போன மாணவர்கள் இன்றைக்கும், அன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து எந்த இடம்னு பார்க்க மாட்டேங்கிறாங்க. உடனே என்ன செஞ்சுறாங்க, காலில் விழுந்துடுறாங்க. அவ்வளவு மரியாதை இருந்தது. சரி, ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து நேரில் பார்த்தா கூட என்ன செய்கிறாங்க, தலையை கவுந்துக்கிறான், இல்லைன்னு சொன்னால் தலையை வந்து திருப்பிட்டு போயிடறான். இன்றைக்கி ஒரு சில மாணவர், நல்ல நிலையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து ஆசிரியர்கள் வந்து நேரடியாக வந்து, நான் உங்கள்கிட்ட படித்தேன், நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப ரொம்ப பெருமையாக இருக்கும். ஆசிரியனுடைய அந்த வழிகாட்டுதலில் வந்து உயர்ந்தவர்கள் எத்தனையோ பேர் சொல்லலாம். அந்த 2003 அந்த மாணவர்களுடைய அந்த ரீயூனியனில் நான் ஒரு மாணவர்களை நான் சுட்டி காட்டி கூட போகிறேன். ஏன்னா அந்த மாணவனை நான் நேரடியாக சந்திச்சிருக்கேன். ஒவ்வொரு நாளும் நான் வர்றப்ப எல்லாம் பார்ப்பேன், அவன் என்னை பார்த்து தலை குனிஞ்சு போயிடுவான், இல்லை அவன் திரும்பக்கம் போயிடுவான். அவன் பேர் வந்து பரமசுந்தரம், பக்கத்தில் அந்த தொட்டியப்பட்டிங்கிற ஊருக்காரன். அவன் வந்து அவனை நான் அந்த கூட்டத்திலே நான் சொல்லிட்டேன், ஒருவேளை என்னை பார்க்குறக்கு அவன் வந்து
வருத்தப்படுறானா இல்லை ஒரு வேளை வெட்கப்படுறானா என்னன்னு தெரியல. இருந்தாலும் கூட அந்த மாணவரை வந்து நான் திரும்ப சந்திக்கணும், பேசணும் அப்படின்னு சொல்லி தான் ஒவ்வொரு ஆசிரியரும் விரும்பாங்க. அது மாதிரி தான் நானும் அவன் நினச்சேன். ஏன் ஒரு முகஸ்துதிக்காக கூட வணக்கம் சார் அப்படின்னு சொல்லி கூட போயிருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாணவர்கிட்ட நேரடியாகவே அந்த கூட்டத்தில் நான் சொன்னேன். அப்போ அவன் வந்து திரும்ப அடுத்து தனியாக வந்து உண்மைதான் சார், எங்கள் மனசில் ஒரு கில்ட்டியாக இருந்தது, அதனால தான் நான் உங்களை சந்திக்கிறதுக்கு நான் அவாய்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்லைப்பா, அப்படி இருக்கக்கூடாது. எல்லாருடைய நிலையும் ஒரே மாதிரி இருக்கிறதுல ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வாழ்க்கை நிலையில் வேறுபட்டு இருப்பாங்க. ஆனால் இது வந்து பொதுவான ஒரு மரியாதையும் பொதுவான ஒரு நல்ல பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கணும். நீ ஒன்றும் மனசளவில் என்ன செஞ்சுருக்க, இப்போ வந்து நீ உயர்வு இல்லைன்னு சொல்லி நீ நினைக்காத. இன்னும் வாழ்க்கையில் நீ உயர்வதற்கு இன்னும் நிறைய சந்தர்ப்பங்கள் வரும், வாய்ப்புகள் கிடைக்கும். அதை நினச்சி நீ முன்னாடி வா அப்படின்னு சொல்லி அந்த பாயிண்ட்டை சொன்னேன். அது ரொம்ப அவனுக்கு அது ரொம்ப ஆறுதலாக இருந்தது. இந்த ரீயூனியனில் சந்திக்கிறப்ப 2003ஆம் ஆண்டு மாணவர்களை சந்திக்கிற பொழுது ஒவ்வொரு மாணவர்களுடைய முகம் மட்டும் என்ன செஞ்சுருக்கு, நல்ல ஞாபகம் இருக்கிறது. ஆனால் அவங்களுடைய பேர் ஞாபகம் இல்லை. ஆனால் அந்த மாணவர்கள் அவ்வளவு மரியாதையோடு வந்து, சார் நான் தான் சார், என் பேர் சார், ஞாபகம் இருக்கா சார், நீங்கள் இந்த வகுப்பில் நீங்கள் என்னை வந்து இந்த மாதிரி செஞ்சீங்க சார் அப்படின்னு சொல்லியெல்லாம் ஒவ்வொருத்தருடைய நிகழ்வுகள்லாம் பார்க்குறப்ப சொல்கிறப்ப அப்படியே அந்த பழைய நினைவுகள் வந்து அசை போட்டு வருகின்ற பொழுது கற்றுக் கொடுத்த எனக்கு வந்து உண்மையாகவே நாம் மீண்டும் புதிதாக பிறந்திருக்கிறோம், இன்னும் நாம் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து எனக்கு ரொம்பவே தோணுச்சு. இந்த வேடந்தாங்களை நோக்கி வருகின்ற பறவைகள் போல் என்ன செஞ்சாங்க, வெவ்வேறு இடத்துலேருந்து அவங்கெல்லாம் வந்தாங்க. தாயை பிரிந்த கன்று எப்படி வந்து சேரும்ன்ற மாதிரி இந்த மாணவர்கள் வந்து சேருகின்ற பொழுது ஒவ்வொரு ஆசிரியரையும் பார்த்து அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஓடி வந்து கையை குலுக்கி சார் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சிலர் கட்டி அணைச்சிக்கிட்டாங்க, ஒரு சிலர் கை குலுக்கிக்கிட்டாங்க. இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது அந்த பழைய நினைவுகள் எல்லாமே மனதில் வந்து ஆடுது. இந்த நிறுவனத்தினுடைய அந்த ஸ்கூலில் ஒவ்வொரு இடத்தையும் யார் யார் என்னென்ன செஞ்சாங்க. இதில் அந்த கற்றுக் கொடுக்குற காலத்தில் நான் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புனைப்பெயர் வச்சு கூப்பிட்டு இருந்திருப்பேன். அந்த புனைப்பெயர் வந்து எனக்கு மறந்துருக்கலாம், ஆனால் அந்த மாணவர்கள் சார் என்னை நீங்கள் இப்படி தானே சொல்லி கூப்பிடுவீங்க அப்படின்றதெல்லாம் சொல்கின்ற பொழுது உண்மையாகவே நான் வந்து அந்த வருஷத்துக்கு நான் போயிட்டேன். அந்த மாணவர்கள் வந்து அவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கப்ப ஒவ்வொரு மாணவனையும் குறிப்பிட்டு சொல்கிற அளவுக்கு எனக்கு வந்து நேரம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு மாணவனுடைய முகத்தை பார்க்கின்ற பொழுது அந்த பழைய நினைவுகள் எல்லாமே எனக்கு வந்து அப்படியே கண் முன்னாடி வந்து நின்று இருந்தது. அதை விட பேசி இது பண்ணி எல்லாம் செஞ்சு கூடி இது பண்ணாலும் கூட அடுத்து திரும்பி விட்டு போகிறப்ப ஒவ்வொரு மாணவனும் வந்து ஒவ்வொரு ஆசிரியரை பற்றி பேசி இருக்கிறப்ப நானும் பக்கத்தில் நின்றுருந்தேன். என்ன அறியாமல் ஒரு உணர்வு என்ன செஞ்சிச்சுன்னா, அதை என்னால் வந்து இந்த நேரம் அப்படியே என்னுடைய கண்ணெல்லாம் அப்படியே நிரம்பி போயிடுச்சு அப்படிதான் சொல்லணும். அந்த அளவுக்கு எனக்கு ஒரு என்ன சொல்றது, திரும்ப அவங்களெல்லாம் எப்போ பார்ப்போம், இதே மாதிரியான சூழல் நமக்கு இனிமேல் வருமா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் மனதளவில் அன்னைக்கு நிஜமாவே ரொம்பவே இருந்தது. அதை நினச்சாலும் உண்மையாகவே இன்னும் நம்ம வந்து ஏன் வயசாகி போகிறோம், ஆனால் இன்னும் கொஞ்ச காலம் இந்த மாதிரியான மாணவர்கள்ட்ட இன்னும் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கலாமோ, ஒருவேளை இன்னும் சிறப்பாக செஞ்சுருக்கலாமோ அப்படிங்கிறது எனக்கு தோணுது. இது ஒரு தவிர்க்க முடியலை என்னால் வந்து அதை வந்து எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப இதாச்சு. ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது அந்த மாணவர்கள் பிரிஞ்சு போகிறப்ப. ஆனால் திரும்ப அவங்க சந்திக்க முடியுமா அப்படிங்கிறது இனி அந்த கடவுள் தான் அதை எனக்கு அந்த இதை கொடுக்கணும், வாய்ப்பை கொடுக்கணும். அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சா நிச்சயமாக நான் அதிர்ஷ்டசாலி தான். வணக்கம். மதுரை மாவட்டம் பேரையூர் வட்டம் எஸ்கோட்டைப்பட்டி கிராமத்தில் 1952ஆம் ஆண்டு பராசக்தி துவக்கப்பள்ளி தொடங்கப்பட்டது. இதன் ஸ்தாபகர் திரு ஜி முத்துராமசாமி அவர்கள்.
கிராமத்தை சுற்றிலும் இருக்கின்ற ஊர் பகுதிகளிலிருந்து மாணவர்கள் 8ஆம் வகுப்பு வரை படிப்பதற்காக இந்த பள்ளியானது நடுநிலைப் பள்ளியாகவும் 1954 முதல் சிறப்பாக செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து அவருடைய லட்சியமான உயர்நிலைப் பள்ளி தொடங்க வேண்டும் என்ற நோக்கம் 1987ஆம் ஆண்டு இந்த பள்ளியானது பராசக்தி உயர்நிலைப் பள்ளியாக உயர்த்தப்பட்டு 92ஆம் ஆண்டு முதல் மேல்நிலைப் பள்ளியாகவும் சிறப்புடன் நடைபெற்று வருகிறது. இந்த 2003 பேட்ச் உண்மையிலேயே எங்களுக்கு அவங்களை சந்திக்கின்ற இந்த பொழுதும் ஏற்கனவே அவர்கள் 2-3 மாதங்களாக அவர்கள் திட்டமிட்ட காலத்திலும் இர்ஷாத், முகமது இர்ஷாத், ஐயப்பன், சதீஷ்குமார் இது போன்ற முன்னாள் மாணவர்கள் அவர்களுடைய வேலைப்பளுக்கு இடையே எங்களை தொடர்பு கொண்டார்கள். அப்பொழுது இந்த இவ்வளவு சிறப்பாக இவர்களால் இதை ஏற்பாடு செய்வார்களா என்று நாங்கள் அப்போ நினச்சோம். ஆனால் மிகச்சிறப்பாகவே நாங்கள் எதிர்பார்த்ததை விட மிகச்சிறப்பாகவே அந்த சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறார்கள். இது வரக்கூடிய காலங்களில் இதற்கு முன்பு படித்த மாணவர்களுக்கும் இதற்கு அடுத்தபடியாக படித்த மாணவர்களுக்கும் கூட இது ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை. இந்த 2003 பேட்ச் வந்து எனக்கு மறக்க முடியாத பேட்ச். நான் 1987 2023 வரலையும் தலைமை ஆசிரியராக நம்ம பள்ளியில் இருந்தேன். இந்த மாணவர்கள் சமீபத்தில் வந்து எங்களை தொடர்பு கொண்ட போது நாங்கள் மீண்டும் பள்ளிக்கு என்ற இந்த நிகழ்ச்சியை அமைக்கன்னு சொன்னாங்க. மிகச்சிறப்பாக இன்றைக்கி அதை நடத்தியிருக்கிறாங்க. இதில் குறிப்பாக ஏறக்குறைய 22 ஆண்டுகள் கழித்து இவர்கள் வந்தபோது அவர்களையே அடையாளம் கண்டுகொள்வதிலே ஒரு சிலர் தயங்கியதை பார்த்தோம். எங்களுக்கு ரொம்ப ஒரு சிலர்லாம் அடையாளம் தெரில. அதில் ஒரு மாணவர் ராமர், நான் மறக்க முடியல. டேய் நீ யாருன்னு கேட்டேன். என்னை தெரியலையா சார்? என்னை தெரியல சார், நான் தானே சார் தாத்தா கூட கோயிலுக்கு போவேன், நான் அழைச்சிட்டு போவேன் ஜெகதாப்பட்டினம். அடையாளம் தெரில. அந்த மாணவரை வந்து நான் இப்போ கூட நினச்சி பார்க்குறேன். அவ்வளோ அந்த அன்பு, அவங்க பெற்ற தாய் தகப்பனை காட்டிலும் தான் நேசித்த ஆசிரியர்கள் அதே அளவுக்கு அன்போடு இருக்கிறாங்களா அப்படின்னு அவங்க ஒரு அதை அப்படி யோசிக்கிற தருணமாக இந்த தருணம் அமைஞ்சது. உண்மையிலே எங்களுக்கெல்லாம் அது ரொம்ப உணர்ச்சிபூர்வமாக நாங்கள் அதை கருதுகிறோம். இன்றைய நாள் வந்து மிகச்சிறந்த நாளாக ஒரு சந்தோஷமான மன நிறைவை எங்கள் ஆசிரியர்களுக்கு கொடுத்துருக்கோம். காரணம், நம்மகிட்ட படிச்சுட்டு போன மாணவர் நம்மளை அடையாளம் கண்டு கொண்டானே என்று நினச்சாலே அந்த ஆசிரியர் சந்தோஷப்படுவார். அதிலும் இவங்க வந்து நன்றி பாராட்டி பழைய நினைவுகளை சொல்லி, சார் என்னை ஞாபகம் இல்லையா, இந்த வகுப்பில் இந்த தவறு பண்ணேன், நீங்கள் கண்டிச்சிங்க, அப்புறம் எனக்கு நல்ல உற்சாகப்படுத்தினீங்க, இதெல்லாம் சொல்லி அவங்க இப்போ பேசின போது எல்லா ஆசிரியர்களுமே அந்த ஒரு பெரிய சாதனையை நம்ம பண்ணினது மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன். இப்போ பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களுக்கு இந்த நிகழ்வு வந்து பெரிய பூஸ்ட்டு, ஒரு எனர்ஜி கிடச்சிருக்கு. அவங்க எல்லாருமே இன்னும் ஒரு 20 ஆண்டுகள் கழித்து இதே மாதிரியான சூழலில் நம்முடைய முன்னாள் மாணவர்கள் நம்மகிட்ட வருவாங்கன்றதை இப்போது ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற நம்ம ஸ்கூல் டீச்சர்ஸ் நினைப்பாங்கன்னு நினைக்கிறோம். அது மட்டும் இல்லை, இதனுடைய இம்பேக்ட் வந்து இதற்கு முன்பு படித்த மாணவர்களோ அல்லது அதுக்கு பின்னாடி படித்த மாணவர்களும் சரி, இவங்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கியது இந்த 2003 பேட்ச். அது உண்மையிலேயே ஐ ஷுட் தேங்க் த ஸ்டூடெண்ட்ஸ், தோஸ் ஹூ டேக் மச் பெயின் டு கண்டக்ட் சச் ப்ரோக்ராம். எஸ்பெஷலி அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி இர்ஷாத், ஐயப்பன், சதீஷ்குமார், அதே மாதிரி பழனிசாமி. அவர் தாசில்தாராக இருக்கிறேன், நான் வந்து 9th ஃபெயிலானேன், அப்பா வந்து திரும்ப படிடான்னு சொன்னார், சாரு பாஸ்லாம் போட மாட்டோம் திரும்ப படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அது நினைவுகளை பகிர்ந்த போது எங்களுக்கு மறந்துடுச்சு. இவர் திரும்ப 9th படித்து 10th பாஸ் பண்ணி +1 +2 படித்து அவர் வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படித்து, நான் வந்து குரூப் 1 எழுதினேன், அப்புறம் குரூப் 2 எழுதினேன் அப்படிலாம் சொல்லும் பொழுது
இப்போ வெற்றிகள் கிடைப்பதற்கு தோல்விகளை தாங்குகின்ற மனப்பான்மையும் அதன் பிறகு எடுக்கின்ற முயற்சியும் இருந்தால் நிச்சயமாக வெற்றிகளை அடைய முடியும் அப்படின்பதற்கு உதாரணத்தை நம்ம மிஸ்டர் பழனிசாமி மூலமாக நாம் பார்க்குறோம். இந்த நிகழ்விலே பெண் குழந்தைகள் அதிகமாக கலந்து கொண்டது ஒரு கோ எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனில் எப்படி நீங்கள் ஒரு சகோதர சகோதரிகளாக படிக்கும் பொழுது இருந்தீர்கள் என்பதை இப்பொழுது நான் உணரும் போது சந்தோஷமாக இருக்குது. சுமையா பர்வீன், ராஜகுரு, மலர்விழி, இன்னும் ஒரு சிலர், எல்லாருடைய பேர் நாங்கள் சொல்ல நேரம் இல்லை. ராஜகுரு நம்முடைய பள்ளியின் இசைக்குழுவில் இருப்பாங்க, ப்ரேயர் சாங் பாடுறவங்க இருப்பாங்க. அவங்க கூட ஒரு உயர்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியராக இருக்கிறது நமக்கெல்லாம் பெருமையாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, நீங்கள் எங்கு சென்றாலும் ப்ராடக்ட் ஆஃப் பராசக்தி என்பது நீங்கள் எல்லா இடத்துலையும் அதை சொல்லிகிட்டு இருக்கிறீங்க. நம்ம பள்ளிக்குன்னு ஒரு தனி முத்திரை இருக்கிறது. அங்கே படித்தா டிசிப்ளினாக இருப்பாங்க. இது நம்ம பள்ளிக்கு ஒரு தனி சிறப்பு. அது மட்டும் இல்லை, இங்கே வந்துருக்கு ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு துறையிலையும் சாதிச்சிருக்கிறாங்க. எல்லோருகிட்டையுமே ஒவ்வொருத்தருடையும் ஒரு டேலண்ட் இருக்குது. அதில் நாங்கள் அடிக்கடி ஸ்கூலில் சொல்லுவோம், எல்லார்கிட்டையும் ஒரு திறமை இருக்கும். அவங்கள அதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்கள், அதை நோக்கி அவங்கள டியூன் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவோம். அதனால் இப்போது உள்ள மாணவர்கள்ட்ட பார்க்கும்போது உண்மையிலே நீங்கள் எங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்ட். உங்களை பார்த்துட்டு இருக்கிறது நம்ம செய்த வேலைக்கு ஒரு அங்கீகாரம். ரெண்டாவது, இன்னும் நிறைய வேலை செய்வதற்கான எனர்ஜி உங்களை பார்த்து கிடைக்குது. உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து எங்களுக்கு வயது வேணால் கூடியிருக்கலாம், ஆனால் மனசு வந்து மறுபடியும் நீங்கள் இளமையாக்கிட்டீங்க. அந்த வகையில் நான் அதுக்கு எல்லோரும் வந்திருக்க இந்த அத்தனை பேருக்கு நான் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். உங்களுடைய ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க. அதே போல் உங்களுடைய குடும்பத்தில் அப்பா அம்மா நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுடைய பிள்ளைகளை நல்லா உங்களை மாதிரியே ஒரு ஒரு செல்ஃப் ஒரு சுயசார்போட உருவாக்குங்க. கல்வி வந்து அழியாத செல்வம். அந்த ஒழுக்கம் என்பது உயிரினும் ஓம்பப்படும் என்ற வள்ளுவர் வாக்குப்படிங்க நம் பள்ளியானது உங்களை உருவாக்கி இருக்கிறது. நீங்கள் விதைகளாக இருந்தீர்கள், இப்பொழுது விருட்சமாக இருக்கிறீர்கள். நீங்கள் இன்னும் நிறைய பேருக்கு நிழல் கொடுக்கின்ற வகையில் ஒரு உதாரண புருஷர்களாக இருக்க வேண்டும் என்று நான் மீண்டும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஹலோ, நான் வினோத் பேசுகிறேன். நான் இங்கே நெதர்லாந்தில் ஒரு ரொபாட்டிக் மேக்கிங் கம்பெனியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வேலை பார்க்குறேன். பீப்புள் இங்கே ரொம்ப நல்லா இருப்பாங்க. அதனால் இங்கே கல்ச்சர் எல்லாமே நல்லாயிருக்கும். அதனால் இங்கே இருக்கணும் அப்படின்னு சூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் இன்னொரு ரீசன் இருக்குது, அது உங்களுக்கு சொன்னால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம 11th or 12th படிக்கும்போது ஒரு எஸ்ஸே இருந்துச்சு. அதில் வந்து சம்திங் லைக் Peter was a small boy, he lived in Holland, he saved the city by stopping a water leakage. அந்த ஸ்டோரி உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த ஸ்டோரி அது அந்த ஊரில் வாழ போகிறோம் அப்படின்னு நினச்சி பார்த்தேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இங்கேயே செட்டில் ஆகலான்னு நினச்சி வீடு வாங்கினேன். அப்படியே இங்கேயே செட்டில் ஆகிட்டேன். இப்போது இன்றைக்கி மார்னிங் எனக்கு எஸ்ஆபி ஒரு மெசேஜ் பண்ணான், இந்த மாதிரி ரீயூனியனுக்காக வீடியோ மேக் பண்ணிகிட்ருக்கோண்டா, அதனால் ஒரு ஷார்ட் வீடியோ மேக் பண்ணி எனக்கு அனுப்புன்னு சொல்லி. ஸோ கஷ்டப்பட்டு பல தடவை பேசி நாங்கள் ஒரு வீடியோ மேக் பண்ணிகிட்ருக்கோம். என் ஒய்ஃபு கஷ்டப்பட்டு நான் அவளை உட்கார வச்சு வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். ஐ திங்க் வி வில் டூ குட். நான் எங்கள் சொந்த ஊரில் நாயாவரத்தில் கவர்மெண்ட் ஸ்கூலில் 3 வருஷம் படித்தேன். அதுக்கப்புறம் கோட்டப்பட்டில் 4வதுலேருந்து 12வது வரைக்கும் அங்கே படித்தேன். வீடியோ மேக் பண்ணணும்னு சொல்லும் போது எனக்கு நிறைய விஷயங்கள் ஞாபகம் வருது. எனக்கு ஞாபகம் வர விஷயங்கள் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஒரு சில இன்சிடென்ட்ஸை. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பஸ்ஸில் தூங்கிட்டு போகிறது 8ஆம் நம்பரில் கொஞ்சம் டேஞ்சரஸ் விஷயம். இப்போல்லாம் வந்து யோசிச்சு பார்த்தா அது கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்குது. அப்புறம் வந்து ஸ்கூலுக்கு மண்டையில் என்ன தைக்காமல் போனால், பெல் பாட்டம் பேண்ட் போட்டு போன உடனே அங்கே பிடி சார் நிற்பார், கம்போட அடிப்பார். எனக்கு தெரியும், இருந்தாலும் அதை போட்டு பண்ணுவேன். எதுக்குன்னே எனக்கும் தெரில இப்போ. ஆனால் இப்போ என் குழந்தைங்களெலாம் பார்க்கும்போது, நான் ஏதாச்சும் சொல்லும் போது அவங்க பிஹேவ் பண்ணுற விதங்களை இப்போ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இட் மேக்ஸ் சென்ஸ். குணசரன் சார் எனக்கு வந்து அடிக்கடி ஒரு 2-3 விஷயங்களை சொல்லுவார். அது எப்போ பார்த்தாலும் என் மனசில் ஞாபகம் இருந்துக்கிட்டே எனக்கு. அவர் கூட சொல்லுவார் ஒன்று, பசுமரத்தாணி பதிஞ்ச ஓல் அப்படின்னு சொல்லுவார்.
லைட்டாக எமோஷன் ஆகுது எனக்கு. வெயிட் பண்ணுங்கள். ஒரு விஷயம் சொல்கிறாருன்னா அது வந்து அப்படியே ஆழமாக பதிஞ்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவர் சொல்லுவார், என்ன தெரியுதோ அதை ஒழுக்கமாக செய் அப்படின்னு சொல்லுவீங்க. அது வந்து உண்மையாக 100% ட்ரூ. நானும் அதை என் பொண்ணுக்கு சொல்ல ட்ரை பண்ணுவேன், என் தெரிஞ்சவங்களுக்குலாம் சொல்ல ட்ரை பண்ணுவேன். அது உண்மையான ஒன்று. இன்னொரு விஷயம் வந்து ஏதாவது ஒரு வேலைக்கு போறியா, அந்த வேலையை செய், அப்புறமா அவன் குரங்கு சட்டையெல்லாம் அப்புறமா பண்ணுன்னு சொல்லுவீங்க. அவன் சொல்லும் போது எனக்கு அந்த அளவுக்கு புரியல. இப்போ நல்லா பதிஞ்சிருச்சு ஆட்டோமேட்டிக்காக. என் குழந்தைக்கு நானே எனக்கு தெரியாமவே என் குழந்தைங்கள பெரிய பொண்ணு தான் ரொம்ப சேட்டை பண்ணுவேன் சொல்லுவேன், இந்த மாதிரி அது மாதிரி என்ன அப்படின்ட்டு. அப்போ வந்து அவங்க பிஹேவ் பண்ணுற விதங்களை எடுத்துப்பேன் நான். அப்போல்லாம் ஒன்றுமே புரியல. ஆனால் இப்போ நான் ரொம்ப எனக்கு நல்லா ஃபீல் பண்ணுறேன் நான். சார் குணசேகரன் சார் நல்லா ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயங்களும் 100% ஃபாலோ பண்ணல, ஆனால் இப்போ நல்லா ஃபாலோ பண்ணுறேன். மேபி அதனால தான் நான் இந்த இடத்துக்கு வந்துருங்கன்னு நினைக்கிறேன். என் ஒய்ஃப் வந்து அடிக்கடி கேட்பா, இந்த இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்பா. அப்போ தான் எனக்கே தெரியும். அப்போயே நீங்கள் சொல்கிற அந்த ஒரு பழமொழி மாதிரி தான், பசுமாறு தானி போல் படிந்தது அப்படின்னு சொல்லுவீங்களே சார், அது மாதிரி எனக்கு பதிஞ்சிருக்கு போல. முன்னாடி மாதிரிலாம் இல்லை. இப்போலாம் இங்கே வந்து நெதர்லாண்ட்ஸ்லாம் வந்து நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொன்னோம்னா அவங்க வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ் வந்துடுவாங்க உடனே. இது ட்ரூ. இங்கே என் பொண்ணு சம்டைம்ஸ் ஸ்கூல்லேருந்து வரும்போது ஷூ இப்படி தான் காலிலேருந்து எத்தி விடுவாங்க. எத்தி விட்டு அங்கே போய் விழும் ஷூ, அங்கே எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் வைப்பாங்க. நான் பார்த்துட்டே இருப்பேன். டோன்ட் டூ இட்னு சொல்லுவேன். அதை ஒரு வாட்டி சொல்லுவேன், 2 வாட்டி சொல்லுவேன். ஆனால் காதுலேயே வாங்காத அந்த பிள்ளை. அப்புறமா தான் எனக்கு தெரியும், சரி அவங்களா புரிஞ்சுப்பாங்க ஒரு வயசு வந்துட்டு அப்படின்னு நான் நினச்சேன். சம்டைம்ஸ் அவங்களுக்கு நான் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எனக்கு கோவம் வரும். அப்புறமா நானே யோசிச்சுக்கிருவேன், சரி என் குழந்தைங்க தானே, என்னை மாதிரி தானே இருக்கும். ஆனால் அப்போ புரியும் எனக்கு, இந்த பாடதான் நம்மளை இந்த பாடதான் நம்ம வாத்தியாரை படுத்திருப்போம் அப்படின்னு. சார் ரியலி சாரி சார். இப்போ எனக்கு ரொம்ப புரியுது. என்ன பாடா படுத்துறாங்க சார். ரொம்ப முடிஞ்ச அளவு நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன் நான். ஆனால் இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு வயசு வரும்போது அதை புரிஞ்சுக்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன் சார். ஃபர்ஸ்ட்டு நான் அவங்க எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா இவங்க என் குழந்தைங்களை பார்க்கும்போது எனக்கு புரியுது, அவங்க செய்கிறது நம்மளுக்கு எவ்வளோ சொன்னாலும் மண்டையில ஏற்றிக்கிற மாட்டாங்களே, எத்தனை தடவை நம்ம சொன்னதை திருப்பி திருப்பி சொல்கிறது, இதெல்லாம் யோசிச்சு பார்த்தேன். அப்போ தான் நான் யோசித்தேன், சார் கோவிந்தராஜ் சார் மேம், தமிழ் மேம், ஃபிசிக்ஸ் சார் அண்ட் அக்ரி சார், அஃப்கோர்ஸ் குணசேகரன் சார், உங்கள் எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் நீங்கள் உங்களை நிறைய தடவை ஒரே விஷயங்களை சொல்ல வச்சுருக்கேன், காதலே வாங்க மாட்டேன் அதை சொல்கிறத. அப்புறமா திருப்பியும் என்னது சார் என்ன சொன்னீங்கன்னு கேட்பேன் நான். ஆனால் அதுவே எனக்கு குழந்தை எனக்கு பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். எனக்கு ஒரு ப்ரைஸ்லெஸ் கிஃப்ட்ஸு ஸ்கூல் கொடுத்துருக்கு, நிறைய லேர்னிங்ஸு என் லைஃப்பில், நிறைய குட் ஃப்ரெண்ட்ஸு. இன்றைக்கு வரைக்கும் எனக்கு ஒரு சில ஃப்ரெண்ட்ஸு ரொம்ப ஆரம்பத்துலேருந்து நான் நம்பர் மாற்றினா கூட எப்படியாவது நம்பர் வாங்கி எனக்கு மெசேஜ் பண்ணிடுறவங்களா இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் செந்தில்குமார், குமார், மணிகண்டன், SRV, சித்ரா, சதீஷ் முத்து இங்கே தான் இருக்கேன். இங்கேருந்து இங்கே ஜெர்மனியில் தான் இருக்கேன், என் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் தான். இவங்கெல்லாம் கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கு வரைக்கும் இந்த மெமரிஸை சுமந்துட்டு இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோலாம் எனக்கு ஞாபகம் வரும்னே ஃபஸ்ட்டு. எனக்கு அந்தளவுக்கு ஞாபகம் வருது இதை பற்றி பேசும்போது. ரொம்ப சந்தோஷம். என்னால் ரீயூனியன் வர முடியல, ஏன்னா என் குழந்தைங்களுக்கு எப்போ ஹாலிடேஸோ அந்த டைமில் தான் என்னால் பிளான் பண்ண முடியும். அது டிசம்பர் ஜூலை ஆகஸ்ட் அந்த மாதிரி தான் வர முடியும். ஸோ மேபி நெக்ஸ்ட் டைம் ஐ வில் ட்ரை டு மீட் யூ ஆல். உங்கள் முகத்தெல்லாம் எனக்கு பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக மீட் பண்ணுவோம். பாய். கண்கள் கலங்கிட கால சக்கரம் திரும்பிடுதே, கைகள் கோர்த்திட கல்லும் மண்டும் உயிர் பெறுதே. கண்கள் கலங்கிட கால சக்கரம் திரும்பிடுதே, கைகள் கோர்த்திட கல்லும் மண்டும் உயிர் பெறுதே. மரத்திலிருந்து உதிர்ந்த பூக்கள் மீண்டும் கிளைக்கு சென்றிடுதே, கடந்த காலத்தை திருப்பி தந்து கடவுளை நட்பு வென்றிடுதே. மரத்திலிருந்து உதிர்ந்த பூக்கள் மீண்டும் கிளைக்கு சென்றிடுதே, கடந்த காலத்தை திருப்பி தந்து கடவுளை நட்பு வென்றிடுதே. ஒன்றாய்
அழுத இடத்தில் மறு ஜென்மம் எடுக்கிறோமே. தோற்றம் மாறலாம், தொலைவில் போகலாம், ஞாபக மேகம் கலையாதே. முகங்கள் மாறலாம், முகவரி மாறலாம், நட்பின் கற்பு என்றும் மாறாதே. படித்த நாட்கள் இங்கு பாத்திரமாக, பிடித்த நாடகம் நடக்கிறது. வாழ்ந்த வாழ்க்கையை திரும்பித்தான் வாழ வரங்கள் நமக்கு மட்டும் கிடைக்கிறது. அடத்துப்புள் கொடியன் உறவெல்லாம் வெறும் 10 மாசம் கீழில் சேர்த்து வேகும் வரை நம்முடன் பேசும். ஒன்றாய் சிரித்து அழுத இடத்தில் மறு ஜென்மம் எடுக்கிறோமே. வார்த்தை சங்கிலி அருந்து போகலாம், விழியின் மொழிகள் மட்டும் மாறாதே. காற்றில் பேசி நாம் விதைத்த வார்த்தைகள் விருட்சமாகி நிற்கும், அழியாதே. வானம் தாண்டி எங்கும் பறந்திடும் போதும் வேர்கள் நமக்கு என்றும் இது வல்லவா. கடலை பிரிந்த நீர் கார்முகிலாகும், மீண்டும் மழையாய் தொடும் அல்லவா. நாம் கனவுகள் வளர்த்து திரிந்தோமே, பல இரவும் பகலும் இங்கே. இரு கைகள் குவித்து கும்பிடுவோம், அடகிதை விட கோவில் எங்கே. ஒன்றாய் சிரித்து அழுத இடத்தில் மறு ஜென்மம் எடுக்கிறோமே. கண்கள் கலங்கிட கண்கள் கலங்கிட கால சக்கரம் திரும்பிடுதே. கைகள் கோர்த்திட கல்லும் மண்டும் உயிர் பெறுதே. கண்கள் கலங்கிட கால சக்கரம் திரும்பிடுதே. கைகள் கோர்த்திட கல்லும் மண்டும் உயிர் பெறுதே. மரத்திலிருந்து உதிர்ந்த பூக்கள் மீண்டும் கிளைக்கு சென்றிடுதே. கடந்த காலத்தை திருப்பி தந்து கடவுளை நட்பு வென்றிடுதே. மரத்திலிருந்து உதிர்ந்த பூக்கள் மீண்டும் கிளைக்கு சென்றிடுதே. கடந்த காலத்தை திருப்பி தந்து கடவுளை நட்பு வென்றிடுதே. ஒன்றாய் சிரித்து அழுத இடத்தில் மறு ஜென்மம் எடுக்கிறோமே. பேர் திஷா. நான் வந்து 12th A1 பயாலஜி படிக்கிறேன், இங்கிலீஷ் மீடியம். இங்கே வந்து ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறையா பேர் இங்கே வந்திருக்காங்க.
அவங்க வந்து பழைய அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லாருமே ஒன்றா இருக்காங்க. அதே மாதிரி நாங்களும் இனிமேல் இப்படி வரணும், ஒன்றா இருக்கணும்னு ஆசைப்பட்றோம். நாங்கள் அப்படி இருப்போமான்னு எங்களுக்கு சரியாக புரியலை. நாங்கள் ஆனால் கண்டிப்பாக வந்து முயற்சி பண்ணுவோம். ஒன்றா எல்லாருமே ஸ்கூலுக்கு வந்து எல்லாருமே ஹாப்பியாக இருக்குன்னு ஆசைப்படுவோம். இது ஒரு ஃபேமிலி மாதிரி எங்களுக்கு வந்து ஃபீல் ஆகுது. வணக்கம், என் பேர் இன்பத்தமிழ் செல்வன். நான் 12ஆம் வகுப்பு வேளாண் அறிவியல் பிரிவுகள் எடுத்து படிக்கிறேன். நான் 1ஆம் வகுப்புலேருந்து இந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு இந்த பள்ளிக்கூடத்தை பற்றி நான் அவ்வளோ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இது. ஏன்னா வந்து எனக்கு பிடித்த என் நண்பர்களை பற்றி நான் அவ்வளோ சொல்லுவேன். அது மாதிரி இந்த பள்ளிக்கூடத்தில் வந்து இப்போ பழைய மாணவர்கள்லாம் வந்து வந்திருக்காங்கன்றதை நான் வந்து கேள்விப்பட்டேன். எனக்கு அது ரொம்ப இதுவாக இருந்துச்சு. அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நிறையா நினச்சேன். அது மாதிரியே இப்போ வந்து ரொம்ப நாள் கழித்து அவங்களாம் வந்து பார்க்குறாங்க, இந்த வளாகத்தை வந்து பார்க்குறாங்க அப்படின்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மாதிரியே நான் வந்து என்னோடய படிப்பு முடித்த பிறகு என்னோடய மாணவர்கள்ட்ட நான் கொஞ்சம் பேசி அவங்கள இது மாதிரி நம்மளும் அவங்கள மாதிரி வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு எனக்கு அதில் ஒரு ஆசை, எனக்கு ஒரு எண்ணத்தை தூண்டுச்சு. எனக்குலாம் அவங்க ஒரு முன்னுதாரணமாக இருக்காங்க அப்படின்ற பொறுத்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இது மாதிரி நான் என்னோட நண்பர்களையும் நான் வந்து ஊக்கப்படுத்தி நான் அவங்கள்ட்டே வந்து இது மாதிரி நிறைய கலந்துரைந்து பேசி நம்மளும் இப்படி வரணும், இவங்கள மாதிரி நம்மளும் நிறைய பேர்த்த பார்க்கணும் அப்படின்ற ஒரு இதை நான் வந்து அவங்கள்ட்ட பேசும்போது அவங்களும் சரி சொல்லி நம்ம கலந்துரையாடி நம்ம பேசும்போது இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். நான் இப்படிலாம் நம்மளும் இருக்கணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன். பறிக்கொண்ட ஆற்றை If this potential difference is fixed, say by an outside source of EMF, then connecting a voltmeter will reduce the total current flowing through the other circuits connected across AB. We clearly want this reduction to be very small, ideally zero. This can be achieved if the voltmeter has a high resistance, ideally. அரக்கர்கள் வானில் இருந்து இறங்குவதில்லை, மனிதன் தான் தீமை செய்து அரக்கனாகிறான்.
இதயத்தில் தர்மம் என்றும் உறங்குவதில்லை. இதை உணர்பவன் தானே மீண்டும் மனிதன் ஆகிறான். இங்கு எதை தேடி வந்தோம் என்று, எதுவாக ஆனோம் என்று அறியாதவன் மிருகமாகிறான். நான் யார் இறைவா, விடைத்தாய் இறைவா. நான் யார் இறைவா, பதில் சொல்ல மண்ணில் வருவாயா. நான் யார் இறைவா, விடைத்தாய் இறைவா. நான் யார் இறைவா, விடையாக எனக்குள் வருவாயா. இங்கு பிறர் சிந்தும் கண்ணீர் மழையில் குளிர் காய வேண்டும் என்று நினைக்கின்றவன் நரகனாகிறான். நான் பிறர் கண்ட கனவை கொண்டு உயிர் வாழ்வது சரியா என்று கேள்வி கேட்பவன் மனிதனாகிறான். நான் யார் இறைவா, விடைத்தாய் இறைவா. நான் யார் இறைவா, பதில் சொல்ல மண்ணில் வருவாயா. நான் யார் இறைவா, விடைத்தாய் இறைவா.